வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு. முதலில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசுர சம்ஹாரம் நேற்றிரவு நடைபெற்றது. இதையொட்டி இரவு 11 மணிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அப்போது ஞானமூர்த்தீஸ்வரர் அருளிய சூலாயுதம் அம்பிகைக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு மேல் சிம்மவாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோயில் முன்பாக அம்மன் எழுந்தருளி பல்வேறு வேடங்களில் வந்த மகிஷாசுரனை வதம் செய்தார். முதலில் அம்மன் வேடத்துடன் வந்த சூரனை முத்தாரம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. யானை முகம், எருது முகம், சேவல் முகம் என வெவ்வேறு முகங்களுடன் வந்த சூரனை அம்மன் தனது சூலாயுதத்தால் அழித்தார். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் ஓம் காளி ஜெய் காளி என்று வெற்றி முழக்கமிட்டனர். தசரா திருவிழாவில் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மைசூர் தசரா விழாவில் சுமார் 3000 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு பிரம்மாண்ட புலியின் உருவம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு கிண்ண சாதனை படைக்கப்பட்டது. மைசூர் தசரா விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. கேரள சண்டை மேளம் உட்பட பல்வேறு மாநிலங்களின் இசை கச்சேரியை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். இதேபோன்று பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. இருளை விலக்கி ஒளியை கொடுப்பதை உணர்த்தும் வகையில் கைகளில் தீப்பந்தங்களை ஏற்றி கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நவராத்திரியின் 9 நாட்கள் நிறைவடைந்த பிறகு 10வது நாளாக தசரா கொண்டாடப்படுகிறது. மகிஷாசூரனை துர்காதேவி அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதை சிறப்பிக்கும் ஐதீகமாக தசரா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் தசரா விழா கடை கட்டியது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் தசரா விழா நடைபெற்றது. பிரம்மாண்ட ராவணன் உருவ பொம்மையை எரிக்கும் சூரசம்ஹாரன் நிகழ்வை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தசரா விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் வலுவிழக்க தொடங்கியது. இதனால் தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் ராமநாதபுரத்தில் நாளை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல்லில் வரும் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையில் இருந்து நேற்று மாலை விமானம் மூலம் மதுரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் சாலை மார்க்கமாக மானாமதுரை அருகே இடைக்காட்டூருக்கு சென்றார். அங்குள்ள இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் 1,55,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணியினை ஆய்வு செய்தார்.
அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ராமநாதபுரம் புறப்பட்டுச் சென்றார். இரவில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கினார். இன்று காலை மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதன்பின் பேராவூர் பகுதியில் காலை 10:30 மணியளவில் நடைபெறும் விழாவில் முடிந்த வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதைத் தொடர்ந்து 13,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பின்னர் ராமநாதபுரத்தில் புதிதாக 20 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தையும் திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னை செல்கிறார். விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது தொடர்பாக வெளியாகியுள்ள புதிய காணொளியில் தொண்டர்கள் பதறும் காட்சி பதிவாகியுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் நடந்த துயர சம்பவம் தொடர்பான புதிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கரூரில் பரப்புரை மேற்கொண்ட போது விஜயை நோக்கி காலணி வெற்று சம்பவம் அரங்கேறியது. இந்நிலையில் இது தொடர்பான புதிய வீடியோ வெளியாகியுள்ளது. விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்த நிலையில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது மக்கள் நெரிசலில் சிக்கி நிலைகுலைந்த வீடியோ வெளியாகியுள்ளது. கூட்டம் நிலைகுலையும் போது அதனை பார்க்க வலியுறுத்தி தொண்டர்கள் குரல் எழுப்பும் அதிர்ச்சி காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன. புதிய காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கரூரில் விஜயின் பரப்புரை வாகனம் வந்தவுடன் அவரை பார்ப்பதற்காக தொண்டர்கள் முண்டியடித்ததே துயர சம்பவத்திற்கு காரணம் என்று நெரிசலில் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 27ஆம் தேதி இரவு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் வரும் வரை எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. விஜய் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களில் பிரச்சார வாகனத்தின் வலதுபுறத்தின் பின்பகுதியில் மக்கள் சரிய தொடங்கினர். அவர் வந்ததுக்கப்புறம் கூட்ட நெரிசல் ரொம்ப தள்ளுமுள்ளாயிருச்சு. தள்ளுமுள்ளானதுக்கப்புறம் அவர் பார்க்கறதுக்கு பேக் சைடில் இருந்தவங்கள முன்னாடி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. மூச்சு தம் கட்ட முடியாது. நாங்கள் சரி பார்த்தது போதும் பின்னாடி போயிடலாம், இருந்தால் கீழே தள்ளி விட்றாங்கன்னு. விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கூட்டத்தில் இருந்தவர்கள் கையில் கிடைத்த தண்ணீர் பாட்டிலை வீசியதாகவும் நெரிசலில் உயிர் பிழைத்த முருகானந்தம் தெரிவித்தார். அவரை திசை தருவதற்காக தூக்கி அனுந்தாங்க சார் வாட்டர் கேனை. ஏன்னா அவர் அந்த சைடு தான் பேசிட்டு இருந்தார். இங்கிட்ட நடக்கிற கத்துற சவுண்டில் அவர் கேட்கல பேசுறதெல்லாம். சரி மக்கள் கத்துறாங்க அவ்வளோதான் நம்மளை பார்த்துட்டு அந்த ஒரு இதில் தான் இருந்தார். அவர் வாட்டர் கேன் போக போக தான் அவர் திரும்பி பார்க்குறாரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிலர் முதல் உதவி அளித்தனர். அந்த நேரத்தில் தான் காலணியும் வீசப்பட்டது. கரூரில் விஜயின் பரப்புரை வாகனம் கூட்டத்திற்குள் வந்த பிறகுதான் நெரிசல் ஏற்பட்டதாக அதனை நேரில் கண்டவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்டுள்ளனர். ஒரு 12 மணி மேலே வரதான் சொன்னாங்க. சரி நாங்கள் டீலாம் சாப்பாடு சாப்பிட்டு போனோம். நாங்கள் போகிறப்ப அப்போ கும்பல் கம்மியாக தான் இருந்துச்சு. அவர் வர்றப்ப தான் கொஞ்சம் கும்பல் அதிகமாக இருந்துச்சு. ரீச் ஆகிற ஒரு 4-5 மணி மேலே இருக்கும். விஜய் வந்து 12 மணி பஸ் சொன்னாங்க. அப்புறம் வந்து 3 மணின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு 3 மணி இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் போயிட்டோம். அப்போல்லாம் அந்த தள்ளுமுழு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் பக்கத்தில் வந்தோன்னே தான் அந்த தள்ளுமுழு ஆயிடுச்சு. பவர் கட்டானோன்னா ரொம்ப தள்ளுமுறையானோன்னா கீழே விழுந்துட்டோம். மரக்கிளைகளில் ஏற்கனவே சிலர் அமர்ந்திருந்த நிலையில் நெரிசல் ஏற்பட்டதும் உயிர் பிழைக்க மேலும் பலர் மரக்கிளைகளில் ஏறியதால் அது முறிந்து விழுந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மரத்தில் ஒரு 2-3 பேர் இப்போ நாங்கள் பார்க்குறப்ப இருந்தாங்க, ஏறி ரெடியாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் மத்தியானதே உட்காந்துருவாங்க பாரு, இடம் முடிச்சு உட்காந்துருப்பாங்க பாரு. அவங்களாம் ஏறி தப்பிக்கிறதுக்காக தான் வழி பார்த்தாங்க சார். மரத்து மேலே ஏறி உயிருக்கு பயந்துட்டு மரத்தை ஏறி தப்பிக்கிறது பார்த்தாங்க. மூச்சு தம் கட்ட முடியாமல் இதில் ஏறி தப்பிக்கிறதுக்காக வெளியில் போகிறதுக்காக மரக்காவை பிடிச்சா மரக்காவை உடஞ்சிருச்சு. காவல்துறையினர் கூட்டத்தின் நடுவே இருந்ததால் அவர்களால் நெரிசல் ஏற்பட்ட பகுதிக்கு வர முடியவில்லை என்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க கோரும் பொதுநல மனுக்களும் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்களும் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருகின்றன. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி 7 பொதுநல மனுக்கள் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி தண்டபாணி ஜோதிராமன் அமர்வில் இன்று காலை 10:30 மணிக்கு மேல் விசாரணைக்கு வரவுள்ளது. இதேபோல நெரிசல் விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி ஜோதிராமன் முன்பு இன்று நண்பகல் 12:30 மணிக்கு மேல் விசாரணைக்கு வருகிறது. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் விவகாரத்தில் திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
கரூர் நெரிசல் விவகாரத்தில் திமுக அரசு கண் துடைப்பிற்காக நடவடிக்கை எடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தருமபுரியில் பரப்புரை மேற்கொள்ள வந்த எடப்பாடி பழனிசாமி தாவேகா பரப்புரையில் உயிரிழந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் கரூர் நெரிசல் விவகாரத்தில் திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகளை வீசினார். முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார். நீங்க அரசியல்வாதியா? எப்படி நியாயமாக விசாரணை நடக்குமா? இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு, நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம். திமுக கூட்டணி கட்சிகள் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் திருமாவளவன் உள்ளிட்டோர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் தமிழ்நாடு காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை அச்சப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? ருஷியானந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? நீங்கள் சொன்னதை போல ஆதவ் அர்ஜுன் மீது ஏன் வழக்கு பதிவில்லை? தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா? தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா? அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை, இளைத்தவர்கள் மீது தான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா? வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயும் தானே வருகிறார். அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்? இதனைத் தொடர்ந்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுப்பது யார் என கேள்வி எழுப்பினார். அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப இவங்க மேல வழக்கு போடலையே, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. RSS பிடியில் சிக்காமல் ரஜினி தப்பிய நிலையில் பதவி மோகம் கொண்ட விஜய் சிக்கி இருப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்தார். விஜயின் வீடியோவை பார்க்கும் போது அவரது இதயத்தில் வலியோ காயமோ தெரியவில்லை என சீமான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயின் பேச்சு சினிமா கதாநாயகனின் வசனம் போல தெரிவதாக குற்றம் சாட்டினார். தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கேயே நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆள் புகுந்தாங்க, கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால் கீர்ன காயத்தில் படுத்திருக்கலையே. தொடர்ந்து பேசிய சீமான் முதலமைச்சர் மீது மதிப்பில்லை என்றாலும் அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலிக்கு விஜய் மதிப்பளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்து அது பார்த்து பேசணும். அது தன்மையான பதிவா இல்லை. ஆந்திராவில் செம்மரம் கடத்தியதாக 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது உண்மை கண்டறியும் குழு வராதது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக மின் விளக்கு மற்றும் ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்தவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக தாவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பொன்ராஜ் ஆகியோரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கரூர் கூட்டத்திற்கு மின்விளக்கு, ஜெனரேட்டர் உள்ளிட்டவற்றை ஏற்பாடு செய்த KR என்ற தனியார் நிறுவனத்தினரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். கூட்ட நெரிசலின் போது ஜெனரேட்டர், மின்விளக்கு அணைக்கப்பட்ட நிலையில் அப்போது பணியில் இருந்தவர்களிடம் போலீசார் விசாரித்தனர். இத்தனை மணிக்கு கூட்ட நெரிசல் அதிகமானது, கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது என்ன நடந்தது, யார் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ஜெனரேட்டர் இருக்கும் இடத்திற்குள் நுழைந்தது என்பன உள்ளிட்டவை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
வெள்ளியங்கிரியில் கோயிலுக்குள் புகுந்த இந்த யானையை கண்டு பக்தர்கள் அலறி அடித்து ஓடினர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். அப்போது கோயிலுக்குள் நுழைந்த யானை பூஜை மற்றும் உணவுப் பொருட்களை சூறையாடியது. இதைக் கண்டு பக்தர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். உணவு தேடி யானைகள் தொடர்ந்து கோயிலுக்குள் வருவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் குறைந்த நிலையில் மாலையில் உயர்ந்தது. சர்வதேச சந்தையில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் மீதான முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் தொடர்ந்து ஏறுமுகம் காட்டி வந்த தங்கம் விலை வியாழக்கிழமை காலையில் சற்று குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 70 ரூபாய் குறைந்து 10,880 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 87,040 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் காலையில் குறைந்த அதே தொகை மாலையில் உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 87,600 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. அதேபோல் காலையில் வெள்ளி விலை கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 164 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 1,64,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானல் மற்றும் உதகைக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுப்பதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி, கலையரங்கம், மூஞ்சிக்கல், சீனிவாசபுரம், கல்லறைமேடு உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் தேங்கி நின்றன. வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் போதுமான அளவுக்கு இல்லை என சுற்றுலா பயணிகள் கூறியுள்ளனர். உதகை கூடலூர் சாலை, தொட்டபெட்டி சாலையில் 2வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நேற்று காலை முதலே முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து முடங்கியது. கூடலூர் வழியாக வந்த சுற்றுலா பேருந்துகள் தலைக்குந்தா பகுதி அருகே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து சுற்று பேருந்துகள் மூலம் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டன. அதேபோல குன்னூர் வழியாக வரும் சுற்றுலா பேருந்துகள் ஆவன்தளம் பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து சுற்று பேருந்துகள் மூலம் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டன. ஆனாலும் உதகையில் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை. மத்திய அரசு நிதி விடுவித்ததை அடுத்து கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் உச்சநீதிமன்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் மத்திய அரசால் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் நிதி விடுவிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கல்வி உரிமைச் சட்ட நிதி ஒதுக்கீட்டை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்திலிருந்து பிரித்து வழங்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் தேசிய கல்விக் கொள்கை, PM ஸ்ரீ பள்ளித்திட்ட ஒப்பந்தம் என்பனவற்றுடன் RTE நிதி வழங்கலை இணைக்கக்கூடாது என்றும் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல் வழங்கியதைத் தொடர்ந்து மத்திய அரசு தன்னுடைய நிதி பங்களிப்பை விடுவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நடப்பு கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை தமிழ்நாடு அரசு தொடங்குகிறது. வரும் திங்கட்கிழமை மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் நிலையில் அக்டோபர் 14ஆம் தேதி தகுதி பெற்ற மாணவர்களின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்த ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 2 காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான உத்தரவினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் M. சுதாகர் பிறப்பித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருந்து வாழைத்தார்கள் ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தில் ஓட்டுநர், அவரது மூத்த சகோதரி, 19 வயதான சகோதரியின் மகள் ஆகியோரை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சுரேஷ் ராஜ், சுந்தர் ஆகிய 2 காவலர்கள் வழிமறித்தனர். ஏந்தல் கிராமம் அருகே இளம்பெண்ணை இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு சென்றனர். திருவண்ணாமலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தாயையும் மகளையும் விசாரித்த காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் 2 காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்தார். தற்போது பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே இறந்ததாக கூறப்பட்டவர் உயிருடன் எழுந்து வந்ததால் குடும்பத்தினர் இன்ப அதிர்ச்சியில் உறைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூந்தலூர் கிராமத்தில் விபத்தில் படுகாயமடைந்து உயிரிழந்து விட்டதாக கருதிய நபர் இறுதி அஞ்சலியின் போது உயிருடன் வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான தம்பு ராமதாஸ் கடந்த மாதம் 30ஆம் தேதியன்று உளுந்தூர்பேட்டை திருச்சி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது டிராக்டர் மோதிய விபத்தில் படுகாயமடைந்தார். புதுச்சேரியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்கு அதிகம் செலவானதால் குடும்பத்தினர் அவரை வீட்டு
வீட்டிற்கு கொண்டு சென்ற சூழலில் அவர் பேச்சு மூச்சின்றி இருந்ததைக் கண்டு உயிரிழந்து விட்டதாக கருதி உள்ளனர். தகவல் அறிந்த உறவினர்கள், நண்பர்கள் கிராமம் முழுவதும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டிகள், பேனர்கள் வைத்துவிட்டனர். இந்நிலையில் வீட்டில் அவரது உடலை கிடத்தி உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய போது அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது கண்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். உடனே ஆம்புலன்ஸ் மூலம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்று அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனிடையே ஊர் முழுக்க ஒட்டப்பட்ட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள், பேனர்களை உறவினர்கள் கிழித்தெறிந்தனர். நவராத்திரி நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி உற்சாகமாக தாண்டிய நடனம் ஆடினார். நாடு முழுவதும் நவராத்திரி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் மும்பையில் உள்ள ஜியோ உலக மாநாட்டு அரங்கில் நவராத்திரி விழா களை கட்டியது. நவராத்திரி நிறைவு விழாவில் பங்கேற்ற ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனம் தலைவருமான நீட்டா அம்பானி இளம் வயதில் நவராத்திரியின் 9 இரவும் நடனம் ஆடியதை நினைவு கூர்ந்தார். Of Navratri, it brings back so many beautiful, youthful memories. I've known Falguni for 25 years. பின்னர் பாடகி ஃபால்குனி பதக்குடன் சேர்ந்து நீட்டா அம்பானி தாண்டியா நடனம் ஆடினார். ஜியோ உலக மாநாட்டு அரங்கில் உற்சாகமாக நடைபெற்ற நவராத்திரி விழா நிறைவு பெற்றது. நேபாளத்தில் கலவரம் ஏற்பட்ட நிலையில் அண்டை நாடு நிலையற்ற தன்மையோடு இருப்பது நல்லதல்ல என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். RSS இயக்கத்தின் 100வது ஆண்டு கொண்டாட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய மோகன் பகவத் அண்டை நாடுகளில் மக்களின் கோபத்தால் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை கவனிக்க வேண்டும் என்றும், இத்தகைய குழப்பங்களை இந்தியாவில் உருவாக்க நினைக்கும் சக்திகள் நம் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் தீவிரமாக செயல்படுவதாகவும் கூறினார். வன்முறை எதையும் கொண்டுவராது என்றும் அது அராஜகத்திற்கு மட்டும் வழிவகுக்கும் எனவும் மோகன் பகவத் பேசினார். बाद में बांग्लादेश में, बाद में नेपाल में, हमारे पड़ोसी देशों में भी हमने इसका अनुभव किया. अब कभी कभी हो जाता है, प्रशासन जनता के पास नहीं रहता. அமெரிக்காவின் புதிய வரிகள் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விதிக்கப்பட்டிருந்தாலும் அது மற்ற அனைவரையும் பாதித்திருப்பதாக மோகன் பகவத் தெரிவித்தார். உலகின் எந்த ஒரு நபரும் அடைய முடியாத அளவுக்கு 44 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பை நெருங்கி ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார் தொழிலதிபர் எலான் மஸ்க். டெஸ்லா, எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை தன்வசம் வைத்திருப்பவர் எலான் மஸ்க். உலக பணக்காரர்களில் முதலிடத்தில் இருக்கும் அவர் தனது சொத்து மதிப்பில் மேலும் ஒருபடி உயர்ந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். ஃபோர்ப்ஸ் நிறுவனத்தின் உலக பணக்காரர்கள் பட்டியலில் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு இந்திய மதிப்பில் 44 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகளின் விலை உயர்வு காரணமாக மஸ்கின் சொத்து மதிப்பு அதிகரித்திருக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் டெஸ்லா நிறுவன பங்குகளின் விலை 14% உயர்ந்துள்ளது. 54 வயதான மஸ்கின் சொத்து மதிப்பு இதே வேகத்தில் நீடித்தால் மார்ச் 2033ஆம் ஆண்டுக்குள் அவர் உலகின் முதல் ட்ரில்லியனராக முடியும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். எலான் மஸ்கை தொடர்ந்து 2வது இடத்தில் ஆரக்கிள் நிறுவனர் லாரி எலிசன் உள்ளார். இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன்களுக்கு சுருண்டது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதலாவது டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் தொடங்கிய நிலையில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. மைதானம் வேகப்பந்து வீச்சிற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த நிலையில் இந்திய அணியின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாறியது. தொடக்க வீரர்கள் சந்திரபால் டக் அவுட் ஆன நிலையில் அடுத்தடுத்து களமிறங்கிய வீரர்கள் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. இதனால் 44.1 ஓவர்களின் முடிவில் 162 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் முகமது சிராஜ் 4 விக்கெட்டும் பும்ரா 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தினர். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்கள் சேர்த்தது. சாய் சுதர்சன் 7 ரன்களிலும் ஜெய்ஷ்வால் 36 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். KL ராகுல் 53 ரன்களுடனும் கேப்டன் சுப்மன் கில் 18 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். சென்னை கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகள் இன்னும் 2 மாதங்களில் முடியும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
சென்னை கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் மற்றும் சென்னை மண்டல மேலாளர் சைலேந்திர சிங் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடைமேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் ரயில் நிலையத்திற்கும் இடையே நடைபாதை மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். Kilambakkam, we are coordinating with the state government so that they can also early complete their portion of work. From our side, we'll be ready in next 2 months' time. So you can expect maybe by January you can expect this station to be ready. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பில் 108 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பணம் வாங்க ஆளும் பக்கத்தில் கல்லாப்பெட்டியும் இல்லாத கடை ஒன்றை நினைத்து பார்க்க முடிகிறதா? ஆனால் அப்படி ஒரு கடையைத்தான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் திறந்தார்கள். காந்தி பிறந்தநாளையொட்டி ஆளில்லாத கடையை ஒரு நாள் மட்டும் அமைத்தது பாபநாசம் ரோட்டரி சங்கம். காந்தியின் பிறந்தநாளில் நேர்மையை போற்றும் வகையில் 26வது ஆண்டாக இந்த கடை அமைக்கப்பட்டிருக்கிறது. பாபநாசம் பழைய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட ஆளில்லா கடையில் வீட்டு உபயோகப் பொருட்கள், புத்தகங்கள் என ஏராளமானவை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தேவையான பொருட்களை வாடிக்கையாளர்கள் எடுத்துக்கொண்டு அதற்கான விலையை அருகில் இருக்கும் முண்டியலில் செலுத்திவிட்டு செல்லலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பொருட்கள் எல்லாமே இருக்கும், அதோட விலைப்பட்டியல் இருக்கும், கல்லாப்பட்டி ஒரு இடத்துல இருக்கும். அந்த பொருள்களோட விலையை பார்த்துட்டு நம்ம அதுக்கான பொருளோட விலையை கல்லாப்பட்டியில் போட்டு நம்மளே எடுத்துகிட்டு போகணும். அதை யாரும் கண்காணிக்க மாட்டாங்க. மனிதனோட நேர்மையை எடுத்துரைக்கும் விதமாக, முன்னெடுத்துக்கும் விதமாக இந்த திட்டத்தை பாபநாசம் ரோட்டரி சங்கம் இது 26வது ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நேர்மை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் கடையை அமைத்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுமுறையை கொண்டாட பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் திரண்டனர். முக்கிய சுற்றுலா தலங்களான அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா, லேடி சீட், ஜென் சீட், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் கோயில் உள்ளிட்ட இடங்களை மக்கள் பார்த்து ரசித்தனர். படகு சவாரி, கயிறு ஏறுதல் உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஈடுபட்டும் மகிழ்ந்தனர். அதேபோன்று விடுமுறையை கொண்டாட கன்னியாகுமரியிலும் அதிக அளவில் மக்கள் கூடினர். காலையில் சூரிய உதயத்தை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் பத்மநாபபுரம் அரண்மனை, தொட்டிப்பாலம் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தும் திற்பரப்பு அருவியில் உற்சாக குளியல் போட்டும் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் கன்னியாகுமரியே களை கட்டியது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை செப்பனிடும் பணி நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்களில் குண்டும் குடியுமான இடங்களில் நெடுஞ்சாலைத்துறையினர் செப்பனிடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகள் பெரும்பாலும் இரவு 10 மணிக்கு மேல் நடைபெற்று வந்த நிலையில் மாலை நேரத்திலேயே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செப்பனிடும் பணியை தொடங்கியதாக தெரிகிறது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையின் அக்கரை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் இருந்து மாமல்லபுரம் செல்லும் பிரதான சாலையில் இரு மார்க்கமாகவும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாமல் சிக்கி தவித்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து காவலர்கள் நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். RSS விழாவில் பிரதமர் கலந்து கொண்டதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். RSS நூற்றாண்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சல் தலை வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பான புகைப்படத்தை தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர், அனைத்து மத மக்களுக்குமான மதச்சார்பற்ற நாடு எனும் அடிப்படை தத்துவத்திற்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தியடிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசப்பிதாவை கொன்றொழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தது RSS இயக்கம் என்றும் அதன் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். காந்தியடிகளின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி இதுதான் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். RSS வரலாறு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் RSSின் நாணயத்தை பிரதமர் வெளியிடும் அவல நிலை மாற வேண்டும் என்ற முதலமைச்சரின் விமர்சனம் குறித்து பதிலளித்தார். RSS பத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். RSS பங்களிப்பு என்ன? RSS இந்த தேசத்தை கட்டமைப்பதற்காக என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில இன்றைக்கு RSS பங்கு என்ன என்பதை நான் வேணாலும் அவருக்கு ஒரு புஸ்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். அவர் RSS படிச்சு RSS பங்களிப்பு, RSS சேவை அவர் நிச்சயமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க தனக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக கூறினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை கண்டறியும் குழுவின் ஆய்வறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் எல் முருகன் தெரிவித்தார். பாஜகவுடன் தொடர்புடையவர்கள் கூறுவதை விஜய் பேசுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். விஜயை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. இப்போ அவருக்கு உடனடியாக ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு. விஜய் மேலே தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? இவராக இப்படி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? பாமக இளைஞரணி தலைவராக JK மணியின் மகன் தமிழ்குமரனை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். பாமக இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி கடந்த 2022ஆம் ஆண்டில் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக தமிழ்குமரனை இளைஞரணி தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நியமித்திருந்தார். அப்போது ராமதாஸ் அன்புமணி இடையே உரசல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. பின்னர் தமிழ்குமரன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தமிழ்குமரனுக்கு மீண்டும் அந்த பதவியை ராமதாஸ் வழங்கியுள்ளார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை குறித்து அவதூறாக கருத்து பதிவிட்ட இளைஞருக்கு அன்புமணி பதவி வழங்கியதாக குற்றம் சாட்டினார். துண்டு போட்டு இருக்கணும், மூக்கில் தலையான வச்சு அழுத்தணும் அப்படின்னு ஒரு பதிவு. இந்த பதிவு போட்ட அந்த பையனுக்கு இளைஞர் சங்கத்தில் ஒரு பதவி. என்னுடைய கட்சியில் கிடையாது. முன்னதாக பாமக இளைஞரணி தலைவராக தமிழ்குமரனை நியமித்ததற்கான கடிதத்தை ராமதாஸ் மற்றும் அவரது மகள் காந்திமதி வழங்கினர். மறு அறிவிப்பு வரும் வரை தாவைக்க சார்பில் எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டாம் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்க ஏதுவாக அவர்களின் விவரங்களை தாவைக்க தலைமை அலுவலகத்திற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கட்சித் தலைமையிடம் இருந்து மறு அறிவிப்பு வரும் வரை தாவைக்க சார்பில் எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டாம் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டுள்ளது. விஜயின் பரப்புரை வாகனம் உட்பட 2 வாகனங்களுக்கு மாலை அணிவித்து வாழைமரக் கன்று கட்டி பூஜை செய்யப்பட்டுள்ளது. விஜய்க்கு ஆதரவாக பாஜக நிற்பது வெளிப்படையாக தெரிவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், கரூர் சம்பவத்தில் விஜய்தான் முதல் குற்றவாளி என்றார். பாரதிய ஜனதா அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. இப்ப மத்தியில கண்டறிகிற குழு அவசரமா ஓடி வருது. அப்ப ஒரு கேள்வி வருதுல, நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரலையே. இதைத் தொடர்ந்து சிவகாசியில் நடைபெற்ற காமராஜர் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் இதுவரை விரும்பத்தகாத நிகழ்வு நடந்ததில்லை என்றார். என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா? காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம். நீங்க வாட்டுக்கு இருங்க. எங்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, சட்டத்திற்கு கேடான நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா? நடக்காது.
ஏன் இது காவாலி கூட்டம் இல்லை, கருத்தியல் கூட்டம். மேலும் அதிகாரத்திற்கு வரும் முன்பே இசட் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என சிலர் கேட்பதாக விஜயை மறைமுகமாக சாடினார். புதுச்சேரியில் மாமூல் தராததால் பேக்கரி சூறையாடப்பட்ட காட்சிகள்தான் இவை. தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையில் உள்ள கோட்டக்குப்பத்தில் இயங்கி வரும் பெங்களூரு ஐங்கார் என்ற பேக்கரிக்கு சென்ற 3 இளைஞர்கள் தங்களை பெரிய ரவுடிகள் எனவும் மாதந்தோறும் தங்களுக்கு 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்றும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கடை ஊழியரிடம் தங்கள் ஜிபே என எழுதி கொடுத்து உரிமையாளரிடம் கொடுக்குமாறு கூறியதாகவும் தெரிகிறது. இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஊழியர் கடையினுள் சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் பட்டாக்கத்தியால் கடையை அடித்து நொறுக்கினார். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். தசரா திருவிழாவையொட்டி ராமநாதபுரத்தில் அம்புவிடும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சேதுபதி மன்னர் அரண்மனையில் உள்ள ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் கடந்த 10 நாட்களாக தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் முக்கிய நிகழ்வாக நேற்று சிம்ம வாகனத்தில் ராஜராஜேஸ்வரி அம்மன் எழுந்தருளினார். அப்போது தலைமை குருக்கள் எய்த அம்பை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்றனர். இதேபோன்று தசரா திருவிழாவையொட்டி திருநெல்வேலி டவுன் பகுதியில் 37 அம்மன் சாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. சிறப்பலங்காரத்தில் சப்பரத்தில் எழுந்தருளிய அம்மன்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சப்பரத்தின் முன்பு மேளதாளம் முழங்க பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் உள்ள குலசேகரம் முத்தாரம்மன் கோயிலிலும் மகிஷா சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது. புஷ்ப வாகனத்தில் எழுந்தருளிய முத்தாரம்மன் சூரனை வதம் செய்தார். அதன் பிறகு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடத்தப்பட்டது. இந்திய சினிமாவை பிரபலப்படுத்தும் வகையில் அதன் லோகோவை அஜித்குமார் தனது கார் மற்றும் ரேசிங் உடையில் பொருத்தியுள்ளார். நடிகர் அஜித் கடந்த ஆண்டு முதல் கார் ரேசிங்கில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அஜித்குமார் ரேசிங் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். பின்னர் துபாய், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற பந்தயங்களில் கலந்து கொண்டு வாகை சூடினார். இந்நிலையில் இந்திய சினிமாவை பெருமைப்படுத்தும் வகையில் இந்தியன் சினிமா 20 மொழிகளில் உலகின் மிகப்பெரிய தயாரிப்பாளர் என பொறித்துள்ளார். வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் தொடங்கும் ஆசிய லீ மான்ஸ் கார் ரேஸ் தொடரில் அஜித்குமாரின் ரேசிங் அணி கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளது. இந்த தொடரில் அஜித்குமாருடன் இணைந்து நரேன் கார்த்திகேயன் கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. நெல் கொள்முதலுக்கான ஏற்பாடுகளை விரைவுபடுத்த டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நெல் கொள்முதல், சேமிப்பு கிடங்குகள் தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவசாயிகளிடம் எவ்வித தாமதமுமின்றி நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை முகாம் அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் நடத்திய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர், திருச்சி, அரியலூர் ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்றனர். அப்போது நேரடி கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை, இருப்பு, சேமிப்பு, நகர்வு, கிடங்கு வசதி மற்றும் உரங்களின் இருப்பு குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் கொள்முதல் பணிக்கான சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர்கள் எடுத்துரைத்தனர். கொள்முதல் செய்யப்படும் நெல் உடனடியாக அரவை ஆலைகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், உழவரின் உழைப்பில் உடைந்த நெல்மணிகள் உலைக்கு செல்லும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் முதல்வர் அறிவுறுத்தினார். கரூர் சம்பவத்தில் குற்றத்தில் இருந்து தப்பிக்க கொள்கை எதிரியின் ஆதரவை விஜய் தேடுவதாக கலை இலக்கியவாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், தனது சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ரசிகர்களை கட்டுப்படுத்தாமல் அவர்களது அத்துமீறல்களை விஜய் ரசித்ததன் விளைவாகவே
இத்தனை மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். விஜயின் அணுகுமுறை நேர்மைத்தன்மையற்றதாகவும் தனது ரசிகர்களை வேண்டுமென்றே தவறாக வழிநடத்துவதாகவும் இருப்பதாக குறிப்பிட்டு, இடைத்துவிட்ட குற்றத்தில் இருந்து தப்பிப்பதற்காக இதுவரை தனது கொள்கை எதிரி என்று குறிப்பிட்டு வந்த வலதுசாரிகளை அண்டி நிற்க விஜய் தயாராகிவிட்டதாக அவரது அடுத்தடுத்த நகர்வுகள் காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளனர். இந்நிலையில் கரூர் சம்பவ வழக்கில் விஜயை கைது செய்ய கோரி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, விஜயை பாஜக இயக்குவது அவர் வெளியிட்ட வீடியோ மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக குற்றம் சாட்டினார். கரூர் விவகாரத்தில் அரசியல் செய்வதற்காகவே உண்மை கண்டறியும் குழுவை பாஜக அனுப்பி வைத்ததாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள தனிநபர் ஆணையம் நீதிக்கானது என்றும் விளக்கமளித்தார். பாஜக அமைச்சருக்கு ஆணையம் அப்படி கிடையாது. ஏதாவது கிடைச்சா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அள்ளிட்டு போயிடலாமா? வாக்குகளை ஏதாவது குறுக்கு வழியில் பெற முடியுமா? தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்கனவே ஒரு ஆளுநர் இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவிகரமாக இந்த குழு யாமாமாலி தலைமையில் ஏதாவது பண்ண முடியுமா என்பதற்காக கழகத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட குழு இது. அதே நேரம் கரூர் விவகாரத்தில் அரசு உயர் அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சாடியுள்ளார். கூட்டணி கட்சியில் இருக்கிற எங்களுக்கு அனுமதி கிடையாது, கொடியேற்ற அனுமதி கிடையாது, கூட்டம் போட அனுமதி கிடையாது, போராட்டம் பண்ண அனுமதி கிடையாது. ஆனா விஜய்க்கு இப்படி இத்தனை ஆயிரக்கணக்கான காவலர்களை பாதுகாப்பு நியமிச்சு மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், மறைமுகமாக முதலமைச்சரோடு இருந்து கொண்டு சிலர் சதி வேலை செய்கிறார்கள், சூழ்ச்சி வேலை செய்கிறார்கள். கரூர் துயர சம்பவத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள் தலையிடுகிறார்கள் என்பதற்காக யாரையும் தப்பவிடக் கூடாது என்றும் வேல்முருகன் வலியுறுத்தினார். தாவேக தலைவர் விஜயின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தரப்பு தெரிவித்தது. இந்நிலையில் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என அவரின் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயின் ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருந்ததா என்றும் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் முதல் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கி வருகிறது. 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே விஜய்க்கான பாதுகாவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இலவச தரிசன வரிசையில் வரும் பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாகவும், 50 ரூபாய் கட்டண தரிசனத்தில் வரும் பக்தர்கள் அம்மணியம்மன் கோபுரம் வாயில் வழியாகவும் கோயிலுக்குள் சென்று அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை வழிபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் நிழற்பந்தர்கள் அமைக்கப்பட்டதுடன் குடிநீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதேபோன்று திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து முருகனை வழிபடும் நிலை ஏற்பட்டது. மேலும் பக்தர்களின் வருகையால் திருத்தணி மலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே குடிநீர், கழிப்பறை, போக்குவரத்து என எந்த வசதியும் முறையாக இல்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பார்க்கிங் வசதியே இல்லாமல் வாகனங்களை நிறுத்துவதற்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே லாரி மீது கார் மோதி தீப்பிடித்த விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை கொளத்தூரை சேர்ந்த சம்சுதீன், ரிஷி, ஆவடியை சேர்ந்த மோகன் மற்றும் அப்துல் அஜீஸ், தீபக் ஆகிய 5 பேரும் கேரள மாநிலம் மூணாருக்கு காரில் புறப்பட்டனர். அதிகாலை நேரத்தில் விக்கிரவாண்டி அருகே சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையின் மைய தடுப்பின் மீது மோதிய கார் எதிரே வந்த லாரியிலும் மோதி தீப்பிடித்தது. இந்த கோர விபத்தில் சம்சுதீன், ரிஷி மற்றும் மோகன் ஆகிய 3வரும் நிகழ்விடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அப்துல் அஜீஸ், தீபக் ஆகிய 2வரும் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது.